நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த பதிவு வந்து எஸ்பிஓ சரிங்களா? யாரெல்லாம் எஸ்பிஓ உறுப்பினர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த பதிவு. தயவுசெய்து இந்த பதிவு பிடித்திருந்தால் மட்டும் பார்க்க வேண்டும், பிடிக்கவில்லை என்றால் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. சரி நண்பர்களே, இந்த எஸ்பிஓவில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி வித்ட்ரான்ற பேரில் எல்லோரும் உறுப்பினர்கள் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. பட் வந்து இது வரைக்கும் அமௌண்ட்டு வந்து கொண்டே தான் இருக்கிறது சரிங்களா? இதில் இப்போ திடீரென்று இன்று ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. என்னன்னா, வித்ட்ரா கொடுத்த அமௌண்ட்டில் வள்ளி 4000க்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணணுமா, அதாவது அந்த பைமோட்டோ அப்படின்ற ஒரு ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமா. இதெல்லாம் என்னங்க கொடுமை? உறுப்பினர்களை இப்படி இல்லாமல் ஏமாத்துறது. ஆல்ரெடி வித்ட்ரா கொடுத்துட்டு 1 வருஷமாக வேலை செய்யாமல் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வேலை செஞ்சிச்சு. இப்போ வித்ட்ரா வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் கூட இன்னும் வந்து பெரும்பாலான உறுப்பினர்களுக்கு யாருக்குமே வரல சரிங்களா? அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா திடீரென்று நேற்று, நான் கூட இன்றுன்னு சொல்லிட்டேன், நேற்று 19/2/2025 அன்று வந்து பார்த்தோன்னா இவர் டெலிகிராமில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. 4000க்கு மேலே இருக்கிறவங்க 4000 மட்டும்தான் கிரெடிட் ஆகும், மற்றதெல்லாம் பொருளாக வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நிச்சயம் இது உறுப்பினர்களை ஒரு ஏமாற்று விதமாக இந்த அறிவிப்பு வந்து இருக்கிறது சரிங்களா? தயவுசெய்து நிறுவனம் ஃபுல் அமௌண்ட்டு வந்து வித்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்களோ தயவுசெய்து ஃபுல் அமௌண்ட்டாக கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி அமௌண்ட்டு போட்டவங்க எல்லாம் ஃபுல் அமௌண்ட்டு தானே வாங்கினாங்க சரிங்களா? அதால் வந்து எல்லோரும் கஷ்டத்தில் தான் அதை வந்து ஐடி போட்டு வரும், பேமெண்ட் வரும், இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும்னு சொல்லிகிட்ருக்காங்க, நினச்சிட்ருக்காங்க. எனவே நிறுவனம் சரி, அந்த நிறுவனத்தின் எம்டியும் சரி, தயவுசெய்து உறுப்பினர்களை ஏமாற்று விதமாக நடந்து கொள்ளாதீங்க சரிங்களா? என்ன வித்ட்ரா வந்து அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களோ தயவுசெய்து அமௌண்ட்டு வந்து போடுங்க. அதே மாதிரி ரீஃபண்ட் வந்து அவங்க வந்து பொருளாக வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கலாமா, இல்லைனா வந்து 3 மாதம் கழிச்சு தான் அமௌண்ட் வந்து கிடைக்குமா. அது வந்து 38% சரிங்களா? என்னங்க இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த எஸ்பிஓ ஸ்கேமாக வந்து நடந்துகிட்ருக்குது சரிங்களா? எஸ்பிஓ வந்து மக்களை ஏமாற்றிட்டுருக்கு, உறுப்பினர்களை. அதால் நீங்கள் ரீஃபண்டும் சரி, வித்ட்ரா கொடுத்த அமௌண்ட்டும் சரி, சரிவர முழு அமௌண்ட்டாக பொருள் இல்லாமல் தயவுசெய்து கொடுங்க ஓகேங்களா? ஏன்னா அவங்கவுங்க ஒரு கமிட்மெண்ட்டு இருக்கும். இந்த கமிட்மெண்ட் வந்து பூர்த்தி செய்யணும்னா பணமாக இருந்தால் தான் அது சரி வரும். அதை விட்டுட்டு பொருளாக வாங்கிங்க, அந்த பொருள் இந்த பொருள்னு சொல்லியிருந்தால் எப்படிங்க இதெல்லாம்? ஸோ அதால் வந்து இந்த நேற்று கொடுத்த அறிவிப்பு வந்து தயவுசெய்து மாற்றிக்கிங்க. வித்ட்ரா கொடுத்த அமௌண்ட்டும் சரி, அடுத்து ரீஃபண்டும் சரி, முழுசாக வந்து உறுப்பினர்களுக்கு வந்து நீங்கள் சேர்த்துருங்க சரிங்களா? இந்த கொஞ்ச நாளில் என்னென்னலாம் மாற்றிட்டுருக்கீங்க, இதெல்லாம் நியாயமா? மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.